இருந்தாலும் தாயிடத்திலே பேச்சுவார்த்தை இல்லாத மகனாக இருந்தாலும் திருமணமான பிறகு மனைவி பேச்சை கேட்டு தனி குடுத்தனம் பண்ணுவான். ஆமா, தாய் தனியா கொதிட்டு சாப்பிடுவாங்க. அப்பேர் கொண்ட பிள்ளையா இருந்தாலும் அந்த பெத்தவன் என்ன செய்வாளாம்? என்ன ஒரு 4 நாள் சென்னு, ஒரு வாரம் சென்னு, 10 நாள் சென்னு அக்கம் பக்கம் விசாரிப்பாளாம். என்னன்னு என் பெரிய பையன் என்ன பத்தி ஏதாவது கேட்டானா? என் பெரிய பிள்ளை ஏதாவது விசாரிச்சானா? என் பெரிய மருமகள் ஏதாவது கேட்டாளா? விசாரிப்பா தாய். அந்த தாய நீ செத்தா கூட கொல்லி போட மாட்டேன்னு சொல்லுவான் புள்ள. அப்படி சொன்ன வசனம் உள்ள மகனாக இருந்தாலும் அந்த பெத்த தாய் போய் கேட்பாயா? பெத்த மனம் பித்து, பிள்ளைகள் மனம் கல்லு. என் தாய் மடியில விநாயகன், அப்பா மடியில சிவன், மடியில முருகன். தாய்க்கு தலைப்புள்ள, தகப்பனுக்கு கடப்புள்ள. ஆனால் அந்த சராசரத்தையும் ஈரேழு உலகத்தையும் இந்த விஷயமாக வைத்து பெற்றவள் அல்லவா? ஆமா அம்மா. அப்பா நீ சாதாரண மாணவளா? எப்படி சொல்லுவேன்? சொல்வாய். ஏதென்று சொல்லுவேன்? ஒன்றுமே புரியவில்லை தாயே என் வாழ்க்கை. கண்ணே அம்மா, அப்பா உன் ஆலயத்தில் வந்து இத்தனை நாழியாகத்தானே கத்துகிறேன், கதறுகிறேன், கெஞ்சுகிறேன். ஆமா இல்லையா? எந்த காலத்துல எங்க அப்பா இந்த ஊருக்கு வந்து கூத்தாடினாரோ எனக்கு தெரியாது. வயசானவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எங்க அப்பா பத்தி. இல்லையா? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருப்பாருங்க. அதன் பிறகு 50 வருஷம் கழிச்சு நான் இங்க வரணும்ன்ற பிராப்தம் அந்த ஆத்தா. இல்லையா? உண்மைதான். திருவிளையாட்டல்களை ஒன்று செய்ய முடியாது. நீ சாதாரண மாணவலாம். இவ்வளவு நாளியாக வந்து கத்துகிறேன், கதறுகிறேன், கெஞ்சுகிறேன் உன்னிடத்தில். உலகத்தை வெற்றி கொடுத்த தாய். உண்மைதான். உன் பாதார விந்தத்திலே 1000 கலைஞர்கள்